ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ பீப்புள். உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கு ஒரு பிரதான ஜோதிடர் உண்டென்றால் அது நான் மட்டுமே தான். இது நான் அடித்து சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையே உள்ளபடியே நன்மை நினைக்கின்ற ஒரு ஜீவன் அது நான் தான். இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? தீபாவளி தான் அந்த சூப்பராக இருக்க போகுது. காரணம் என்னவென்றால் ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனா, இப்போ 9ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போலாம்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பலன். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 10 சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே நீச்சமடைகிறார். சுக்கிர பகவான் ஆட்சி அடைகிறார். அதே நேரத்தில் ராசியிலே செவ்வாய் ஆட்சி அடைகிறார். இந்த பக்கம் குரு உச்சம், இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி, இந்த பக்கம் சனி வக்கர நிவர்த்தி, இந்த பக்கம் என்னடான்னா சூரியனும் நீச்சம். ஒரே என்ஜாய்மெண்ட் தான். சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, குரு உச்சம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ 7 சுக்கிரன் உச்சம் என்னும் பொழுது என்ன ஆகும்னா ஒரே காதல் தான். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். பெரிய காதல் தோல்வியில் மாட்டிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த 7 குரு பகவான் சுக்கிர பகவான் ஆட்சி அடையும் பொழுது அந்த சோகங்கள்லாம் மறைந்து உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப மகிழ்ச்சியான மனைவியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நேரம் இந்த தீபாவளி உங்கள் மனைவியோடு மகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு தீபாவளியாக இருக்கும். தூர தேசத்தில் இருந்து பிரிஞ்சு போகிறோம் சார், எப்போ பார்த்தாலும் சிங்கப்பூரில் இருக்கேன், நான் மலேசியாவில் இருக்கேன், ஒரே ட்ரிப்லேயே இருக்கேன் சார், ஒய்ஃபை பார்க்க ஃபோக்கஸ் பண்ணவே டைம் இல்லை சார். வாலிபங்கள் போகும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, அழகான மனைவி அன்பான மனைவி அமைந்தாலே பேரின்பமே. என்னமோ சொல்ல வந்தீங்க? இல்லை, அழகான மனைவி அன்பான மனைவி தான், அப்படி தான் வரும் அந்த லிரிக்ஸு. அப்படிங்கிற மாதிரி மனைவியை தவிர வேறு எதுவும் இல்லை, எங்களுக்கு துணைவி இணைவிலாம் இல்லைப்பா. 7 ஆட்சி பெறும் பொழுது மனைவியோட ரொம்ப சந்தோஷம். எங்களெல்லாம் சந்தேகப்பட்டுறாதீங்க, நான் வெரி குட் பாய் அப்படிங்கிற மாதிரி. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சந்தேகங்கள் எல்லாம் என்ன ஒரே நைட்டானோ உங்கள் போன எங்கேஜாகவே இருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரப்போகிறது. பேரதிர்ஷ்டம். 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார், உங்கள் உடம்பை பார்க்குறார். நண்பர்களே, நான் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கிருஷ்ண பரமாத்மா அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ண பரமாத்மாட்ட ஹெல்ப் கேட்க வராங்க. மகாபாரத யுத்தம் தொடங்கியாச்சு. இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறா, கிருஷ்ண பரமாத்மாவோட கால்கிட்ட வந்து இப்படி கைகோப்பி அப்படி நிற்கிறான். இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறா, தலைமாட்டில் தலைக்கு பக்கத்தில் அப்படி நிற்கிறான். கிருஷ்ணர் எந்திரிச்சோன்னு அப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே அர்ஜுனர் கண்ணுக்கு தெரிகிறார். தெரிஞ்ச உடனே, என்ன அர்ஜுனா, அரடே அர்ஜுனா வா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே, கிருஷ்ணா, மகாபாரத போர் தொடங்கி விட்டது, என்ன வேண்டும் அர்ஜுனா? இல்லை, நீ தான் வேண்டும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, நான் என்னையே தந்தேன், நானே வரேன் அப்படின்னு வரங்கூட இப்படி திரும்பி பார்க்குறார். அடடே துரியோதனா, நீயும் வந்திருக்கியா? உனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் தான் உங்களே கொடுத்துட்டீங்களே, அப்போ உங்களுடைய படைகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, எல்லா படையும் நீ எடுத்துக்கோ இது சொன்னாராம். அந்த மாதிரி எழுந்திரிச்சோன்னு முதல்ல எது பார்க்குறாங்களோ அதுதான் அருட்பார்வைன்னு பேர். அப்போ இந்த குரு பகவான் எதை பார்க்குறார்? விருச்சிகத்தை பார்க்குறார். உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். ஃபஸ்ட்டு உங்களை தான் செட்டில்மெண்ட் பண்ண போகிறார். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்போ ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறார். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட். அப்பா வர்றார். இப்படி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு குழந்தை ஓடி வருது. அப்பா வந்துட்டிங்களா அப்படிங்குது. இந்த தங்கம் கை நிறைய எடுத்து சாக்லேட் கொடுக்குறாரு. இவ்வளோ பெருசாக வந்துருச்சு கை. அதுக்கப்புறம் அந்த கை சின்னதாகிடும். வீட்டில் நிறைய குழந்தைகள் இருக்கும்போது கடைசி குழந்தைகள்லாம் சின்னதாகிடும் கை. ஏன்னா கொடுத்து எல்லாம் தீரப்போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு கை நிறைய வரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ராசியில் குரு பகவான் பார்க்கும் பொழுது முதல்ல நீங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் மகரத்துக்கு, அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீனத்துக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்த்துடுறாரு குரு பகவான். இது ஒரு சந்தோஷம். 10 நீச்சமாகும் போது என்ன சார் செய்யலாம்? அங்கே தான் இருக்குது பிரச்சனை. 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற கடையிலேயே கூட்டம் வரும், இருக்கின்ற பிஸ்னஸே நல்லா ஓடும். இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒன்று போயிட்டுருக்கோம். அந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்லேருந்து வர்ற அவுட்கம் எடுத்து, ஏன்னா இவர் பெரிய அப்படி மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவர், இதுலேருந்து எடுத்து இன்னொன்றில் போடுவார், அதுலேருந்து எடுத்து இன்னொன்றில் போடுவார். இந்த சேட்டை தான் வேணாங்கிறது. இப்போது இது 3மே சக்ஸஸ் ஆகணும்னு உங்களுக்கு எந்த விதியும் கிடையாது.
சில நேரங்களில் நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நல்லா ஓடுது, 2வது பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா இதோட லாபத்தை ஃபுல்லாக அது குடிச்சிட்டு உட்காந்துரும். அப்போ நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சிங்க? ஸோ சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் சம்பாதிச்சிங்க, அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் வீடு வாங்குனீங்களா, கார் வாங்குனீங்களா, வண்டி வாங்குனீங்களா, வாழ்வுக்கு பயனுடையது என்ன வாங்குனீங்க? இங்கே நிறைய பேர் அது எல்லா ஃபீல்டும் சரி, இப்போ நான் இருக்கிற ஜோதிட ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அல்லது நிறைய எல்லா ஃபீல்டு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பாங்க, பெரியாளர், பெருமைக்கு இது ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் இங்கே நிறைய பேர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஒரு விவேக் அரிசி வானு முக செஞ்சானோ தன்னை நானே எதுக்கு இப்படி ஓட விட்டு அலக்கழிக்கிற? ஒரு டான்னா வேகமாக போகணும், ஏறணும். என்னப்பா சம்பாதிச்சிங்க? தெரில. நிறைய பேர்கிட்ட இந்த கொஸ்டினுக்கு ஹானஸ்டான ஆன்சரே கிடையாது. பெருமை கொள்வது ஒரு விஷயம் இல்லை நண்பர்களே. அந்த பெருமையினால் நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? உங்கள் குடும்பத்தோட வறுமை அடைச்சிட்டிங்களா? தங்கச்சி கல்யாணம் பண்ணீங்களா? என்ன தான் பண்ணீங்க சொல்லுங்கள். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாது. செயல் பேசணும், சொல் பேசக்கூடாது. அதுதான் ஆக்டிவான விஷயம். ஒரு பிஸ்னஸ்க்கு வர்றதே சம்பாதிக்க தான். பிஸ்னஸ்க்கு வர்றது படம் ஓட்ட இல்லை. இங்கே நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறான். 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த ஞானத்தை தருகிறார். ஏனென்றால் 10 சூரியன் நீச்சமாகும் பொழுது அரிசி கடை தான் ஓடலை, நம்ம ஒரு கிளினிக் ஆரம்பிப்போம். ஆமாம், அரிசி கடையே ஓடலை, இப்படி சொல்லணும். அரிசி கடையே ஓடலை, கிளினிக்காக ஓட போகுது அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். நம்ம கூட இருக்கிறவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுவாங்க? இதில் விட்டதை அதில் பிடிக்கலாம். ஒருவேளை அதுலேயும் விட்டுட்டா உட்காந்துக்க வேண்டியதான்ப்பா, இதுக்கு மேலே விற்க ஒன்றும் இல்லைப்பா, இருந்த லேண்ட் எல்லாத்தையும் அடமானம் வச்சு பிளட்ஜ் பண்ணி அப்படி பிஸ்னஸ் பண்ண அவசியம் இல்லை நண்பர்களே. உங்கள் சத்துக்கு பண்ணுங்க போதும். எப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி நம்ம பிஸியாக வர்றதுக்கே நமக்கு நேரம் இல்லை. கடவுள் ஒரு மூளையைத்தான் தந்திருக்கிறார். இப்போ டாடா கம்பெனி 27 இது பண்ணியிருக்காங்களே, 36 பிரான்ச் இருக்கே அப்படின்னா அவங்க அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய நிர்வாகம். அது எல்லாத்தையும் பார்த்துக்க தனித்தனி ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஒரே ஒரு ஆள் தான், ஒரு கடையில் நம்ம தான் உட்காந்துருக்கோம். நம்ம இங்கேயும் ப்ரெசன்ஸாக இருக்க முடியாது, அங்கேயும் ஒரே ஆள் தான் நீங்கள். அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புது ஐடியாஸ் வரும், வேறு தொழில் தொடங்குகிற ஐடியா வரும். எவன் சொல்கிறதையும் கேட்காம நான் இருக்கிற வேலையவே நான் சிறப்பாக பண்ணுறேன்னு நினைத்தா போதும். விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான தீபாவளியாக இருக்க போகிறது. பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் பேர் வழின்னு இருக்கிறத நஷ்டப்படுத்தாமல் இருங்க. இருக்கிற காசு எடுத்துகிட்டு போய் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடுங்க. அதுக்கே நம்ம காசு இல்லை, அதை முதல்ல பாருங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.